அன்பு பூரணமான அன்பு. இப்போ நமக்குள்ள ஒரு குற்றமான சர்ச்சை வந்தா, நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட இப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சேன், நம்ம நமக்குள்ள ஒரு குற்றமான சர்ச்சை உறுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இதை ஒன்றுமே செய்யாத போல உட்காந்துருக்கீங்கப்பா. நீங்கள் இப்போ வானத்திலிருந்து இறங்கின தேவதூதர் போல உட்காந்துருக்கீங்க. இல்லை, ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா நாளும் பிசாசு நம்மளை குத்திக்கிட்டே இருப்பான். நீ அந்த பாரு, நீ அப்படி செஞ்சுட்ட, நீ இப்படி செஞ்சுட்ட. நம்மளை என்ன செஞ்சோம்? பிசாசு ஒருத்தன் என்ன செஞ்சுவான்? குத்திகிட்டே இருப்பான். இல்லையா? ஸ்தோத்திரம். இல்லையா? அவங்க தானே? இல்லையா? அப்போ நீ பாரு, ரொம்ப பவுடர் போட்ட பாரு, ரொம்ப நல்ல உயர்ந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்க பாரு, உன்னை சிமிட்டி கூட பாரு, அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன செஞ்சிடுவான்? குத்திகிட்டே இருப்பான். நீ எதை செஞ்சுட்டு பாரு, அதை செஞ்சுட்டு பாருங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த பேர் முக்கா என்ன செஞ்சுட்டு இருந்தான்? முக்கா 3 தடவை 2 முக்கா என்ன செஞ்ச மூழ்கி ஏசப்பாவோட உட்காந்து சாப்பிட்டான், தூங்கினான், படுத்தான், அப்புறம் கடல் மேலே நடந்தான், அப்புறம் என்ன கையை காப்பாத்தினாரு, அப்புறம் 2 மீன் நிறையா 2 படகு நிறைய மீனை கொடுத்தாரு, அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காலில் விழுந்தான், உண்மை போல ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு சொல்லிலாம் காலில் விழுந்தான், நிறைய அற்புதத்தெல்லாம் பெற்றான். இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு காலில் விழுந்துட்டு அப்புறம் என்ன செஞ்சிட்டான்? ஒரே என்ன செஞ்சுட்டான்? மறுதளிச்சிட்டான். சொன்னான் மறுதளிச்சானா மறுதளிப்பியா? இப்படிலாம் ஆகும்போது பாருங்க. அப்ப நம்ம என்ன சொன்னா, அந்த அன்பு பார்த்தீங்கன்னா எப்படி அவன் உருவாக்குது பாருங்க. ஆனா ஆண்டவரிடத்துல ஆண்டவர் சொன்ன, நீ இப்படியெல்லாம் செய்வப்பான்னு தெரியும் அவனுக்கு. என்ன இப்படியெல்லாம் செய்வேன்னு தெரியும். ஆண்டவர் சொன்ன, நீ இப்படியெல்லாம் நீ செய்வேன்னு தெரியும், ஆனாலும் என்னிடத்தில் உன்னுடைய அன்பு பூரணமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பண்ற சேட்டையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பண்ற சேட்டையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குது? வாய்க்கு சொல்லுங்க, வேமா பூரணமாக இருக்குது. நம்ம பண்ற சேட்டையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்னென்ன சேட்டை பண்றோம் அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் அவருடைய அன்பு பூரணமாக. நம்ம இடறதெல்லாம் அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். ஆனாலும் அவருக்கு அவருடைய அன்பு பூரணமாக. நம்ம நினைப்போம், நான் அன்பு காட்டுறதுனால தான் ஆண்டவர் எனக்கு அன்பு காட்டுறாரு, நான் இதை செஞ்சாதான் ஆண்டவர் இதை செய்யறாரு. இதை செய்யாததுக்கு முன்னாடியே அவர் அன்பு பூரணமாக இருக்குது. அதன் பூரணமான அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் இப்படி செய்யறதுனால, அப்படி செய்யறதுனால, நான் அப்படி நல்லவனாக இருக்கனால, இப்படி இருக்கனால அப்படி இல்லை. நீங்கள் கெட்டவங்களாக இருக்கும் போதே, நீங்கள் பாவியாக இருக்கும் போதே அவர் அன்பு என்ன செய்யப்பட்டிருக்குது? பூரணமான அன்போடு பார்த்தார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லவங்களாகி நல்லா ஜபிக்கிறதுனால, கர்த்தரை துதிக்கிறதுனால, கர்த்தருக்கு காணி கொடுக்கறதுனால அவருடைய அன்பு இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே பூரணத்தில் பூரணம் நிரம்பி வழிகிற அன்போட தான் உங்களை பார்க்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம என்ன செய்யல ரிசீவ். நமக்குள்ள குற்றமான சாட்சி, நம்மகிட்ட இருக்கிற குறைவு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்ம அப்படியே பின்னோக்கி தள்ளுது. ஆனால் அவர் என்ன பூரண ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ லூக்கா புஸ்தகம் 15 அதிகாரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்து இப்போ சரிசேயர் பரிசேயர்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அங்கே பாவியான சகல ஆயக்காரர்கள் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார். அப்பொழுது பரிசேயர் வேதபாரம் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். சோத்திரம். என்ன சொல்றாங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, இவர் பாவி ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அங்கே 100 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார்? 100 மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, அதுல ஒன்று காணாமல் போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. உடனே என்ன செய்றார்? ஆட்டுக்குட்டி ஸ்தோத்திரம். உடனே என்ன செய்றாரு? அந்த நல்ல மேய்ப்பன் 99 ஆடுகளை அவன் பத்திரமா என்ன செய்யறான்? விட்டுட்டு வனாந்தரத்திலே காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் பொழுதும் தேடி தெரியாம அவன் போய் தேடிக்கிட்டே இருக்கான். தேடி எந்த ஆட்டுக்குட்டி? சொன்னபடி கேட்காம போன ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி? சொன்னபடி கேட்காம போன ஆட்டுக்குட்டி. இன்னும் என்ன ஆட்டுக்குட்டி? கீழ்ப்படியாத ஆட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? கீழ்ப்படியாத ஆட்டுக்குட்டி. இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? எப்பவுமே மேய்ப்பன் பேச்ச கேட்காத, மேய்ப்பனை நம்பாத ஆட்டுக்குட்டி. இப்படிலாம் இருந்த ஆட்டுக்குட்டினே போச்சு. அதே பசும்பயில வச்சு அப்படியே பயிற்சி போய் புதரில் போய் அகப்பட்டுச்சு. இல்லையா? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஆட்டுக்குட்டி தன் இஷ்டத்தமா பயிற்சி அப்படியே உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு பயிற்சி போன ஆட்டுக்குட்டி மேய்ப்பன் தேடி போய் என்ன செய்றாரு? இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆட்டுக்குட்டி? ரட்சிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி
ரட்சிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ரட்சிக்கப்பட்ட ஆடு என்ன? 100 ஆடு தானே. 100 ஆடு வந்து ஒரு மேலே ஆவிக்குரிய இதில் 100 ஆடு பரிபூர்ணமான ஆட்டுக்குட்டி. அது கிறிஸ்து ஒரு மெய்ப்பன் இயேசு வரைக்கும் 99 ஆடுக்கு 10 மட்டும் போன ஆடு. அல்லேலூயா. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை தேடி மெய்ப்பன் போகிறார். அந்த ஆட்டுக்குட்டி போய் சிங்கத்திட்ட போய் சண்டை போட்டு தோளில் போட்டுக்கிட்டு என்ன செய்றாரு? வர்றாரு. எஜமான் எப்படி வர்றாரு? தோளில் போட்டுக்கிட்டு வர்றாரு. இந்த 99 ஆட்டுக்குட்டி என்ன செய்யுது? இந்த 99 ஆடுகளும் என்ன அவனை மட்டும் காணாமல் போயிட்டான், சொன்னபடி கேட்க மாட்டான், அவன் கீழ்ப்படியாம போனவே அவனை மட்டும் தோளில் போட்டு கொண்டு வராரு. கோபமா வராதா? சொல்லுங்க. 99 ஆடுகளுக்கு கோபம். அவனை மட்டும் ஆட்டுக்கிட்டு வரட்டும், அந்த மெய்ப்பம் வரட்டும், இந்த கொம்பு வச்சு மெய்ப்பனை குத்திடும் அப்படிலாம் சொன்னா சொல்லியிருக்குமா? சொல்லாதா? இல்லையா? ஆனால் அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்றாரு? தோளில் போட்டுக்கிறார். தோளில் போட்டு இல்லையா? ஸ்தோத்திர தோளில் போட்டு சுமக்கிறார். இந்த அந்த தம்பி அழகா மடியில் வச்சிருக்காங்க. நீ வாடா, யாரை ஒருத்தர வாங்கடா, வாடா. அப்ப தோளில் போட்டுக்கிட்டு ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? 8 மணிக்கு வர வேண்டிய ஆட்டுக்குட்டி 9 மணிக்கு இப்படியே கொண்டு வந்துட்டோம். நைட்லாம் கழிச்சு போயிருப்பேன். ஏதோ ஸ்கூல் பண்ணுற நினைக்க வேண்டாம். அப்படிதான் நீங்கள் வந்து சமாதானத்தை தேடி எங்கேயோ காணாமல் போயிட்டேன். அந்த என்ன பச்சை பசேன்னு இருக்கிற அந்த உலகத்தை பார்த்து நீ அந்த போய் அங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு அவன் உனக்கு அந்த ஒரு நைட் அவனுக்கு இருட்டாக இருந்துச்சுல, இருட்டாக இருந்துச்சுல, திக்கு பயமாக இருந்துச்சுல, இப்படி அணைச்சிக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்? மூத்த சகோதரன் இவன் காணாம போயிட்டான், மெய்ப்பன் பேச்ச கேட்காம போயிட்டான், அங்க பச்சையில கொஞ்சம் ஓடி போயிட்டான், இவன் அந்த பாவத்தை செய்ய ஓடி போயிட்டான், அவன் அந்த டிவியை பார்த்து அந்த சேனலை பார்க்க போயிட்டான், அவன் அந்த பாவத்தை செஞ்சான், இவன் என்ன செய்யணும்? தள்ளி வைக்கணும். இவன் என்ன செய்யணும்? பேதருக்கு அப்படிதான். பேதருக்கு சொல்றாங்க, இவன் மறுதளிச்சுட்டான், 3 தடவை மறுதளிச்சான், முக்கா என்ன இருந்துச்சான், அது பொம்பளை நபி மறுதளிச்சவன். இவனை ஸ்டேஜில் ஏற்றக்கூடாது, இவனை இங்கே ஏற்றக்கூடாது, இவனை கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லுவாங்க. ஆண்டவருடைய அன்பு உன்னை நெசிப்பட்டது. இருட்டுக்குள்ள போயிட்டாப்பா, என் தோல் மேலே இருக்கப்பா, உன்னால் நடக்க முடியாது, பாவம் செஞ்சு என்ன ஆயிட்டான், நடக்க முடியாம போயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படி மாறுது பார்த்தீங்களா? இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்றாரு? தோள் மேல போட்டுக்கொள்றாரு. நடக்க முடியல. நாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? பாவத்து பக்கம் போய் அந்த பாவத்தில் பெயிலியரை கண்டிருச்சு, மனசு வேதனைப்பட்டுச்சு. இப்போ திக்கு மனசு அடிச்சு நைட்லையோ தப்பா வந்துட்டேன்னு சொல்லி உணர்ந்துட்டியா உணரலையா? அப்ப தவறி போன ஆட்டுக்குட்டி உணர்ந்துருச்சு. இப்ப பயத்தினால் அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி இப்ப நடக்க முடியாம பலன் இல்லாம நடந்து என்ன செய்யப்பட்டது? அது எவ்வளவு சரியானபடி சாப்பிடாம அது தோர்ந்து போயிருக்கு. இப்ப பாவத்தில் இருக்கிறவங்கள போய் கேட்பாருங்களேன், பாவத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு சுகம் இருக்காது. அதனால திரும்ப அவங்க அந்த சுகத்தை பெறுறதுக்கு பாவத்தை செய்யறாங்க. போய் அந்த படத்தை பார்ப்போமா, இந்த படத்தை பார்ப்போமா, அந்த பையனோட பேசுவோமா, இந்த பிள்ளையோட பேசுவோமா, இங்கே போவோமா, அங்கே போவோமா, அந்த சிட்டின்பது போவோமா, அங்கே பாவத்தை செய்வோமா, இன்னும் குடிப்போமா, இன்னும் நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்போமா. அப்படிங்கும்போது ஆண்டவர் வர, ஐயோ குடிச்சு என்ன ஆகி போச்சு, நெஞ்செல்லாம் விந்து போச்சு. அப்ப இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன தேவை? வேண்டாம், இந்த ஆட்டுக்குட்டியில் நடக்க முடியாது. அப்ப என்ன செய்ய, தூக்கி சுமக்கிறார். மெய்ப்ப என்ன செய்யறாரு? தூக்கி சுமக்கிறார். தூக்கி சுமந்துட்டே போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி சும்மா அரவணைச்சு போறார். அல்லேலூயா. அப்ப பேதுரு இப்படிதான் அப்ப 3 தடவை மறுதளிச்சு போயிட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு. உயிர் திறந்த உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு? சீமோனுக்கு சொல்லுங்க, நான் உயிர் திறந்த செய்தி சொன்னாரு. சொல்ல யார் சொல்ல சொன்னாரு? 12 சீடர்ல வந்து யோவான் பக்கத்துல இருந்தார். ஆனா சீமோன் பேதுரு தான் காட்டி கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு மட்டும் பெஸ்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? போய் சீமோனுக்கு நான் உயிர் திறந்த செய்தியை சொல்லுங்க. ஏன் சொல்ல சொன்னாரு? மறுதளிச்சு 3 தடவை மறுதளிச்சுட்டான்ல, குற்றமனச்சாட்சி கொடுத்துட்டே இருக்கு. சொல்லுங்கப்பா, குற்றமனச்சாட்சி கொடுத்துட்டே இருக்கு. அப்ப சொல்றாரு, சீமோனுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு, யோவானுக்கு போய் சொல்லுங்க சொல்ல, தோமாவுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. சொல்ல அப்புறம் என்ன சொன்னாரு?
12 சீடர் பிலிப்புக்கு சொல்லுங்க, நாத்தான் யாருக்குமே சொல்ல. ஆனா மறுதளிச்ச சீடனுக்கு என்ன சொன்னாரு? சீமன் பேதுருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. கேட்க பண்ண தம்பி, சீமன் பேதுரு கரெக்டா கேமரா வைப்பா. அப்ப சீமன் பேதுருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்மளா கொன்றுவோம், அவளுக்கு மட்டும் சொல்லாதீங்க ஆண்டவரே, டேய் நீ வரவே கூடாது, இந்த 12 சீடர் கூட்டத்துல பேதுரு வரக்கூடாது, யூதாஸ் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? யூதாஸ் வரக்கூடாது, பேதுரு வரக்கூடாது. இல்லையா? உண்மைதானே? யூதாஸ் வரக்கூடாது, பேதுரு வரக்கூடாது. அவன் போய் தொலைஞ்சிட்டான், யூதாஸ் தொலைஞ்சிட்டான், இந்த பேதுரு போய் வரவே கூடாது அப்படின்றாரு. பேதுரு ஆண்டவர் பெசால கூப்பிடாரு, வா அனுசியாரு பேதுரு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் மனசு என்ன ஆயிடுச்சு, அழுகிறான். அப்படியே அவன் 3 தடவை மறுதளிச்சுட்டு போய் அவன் சேவர் போனோடனே அவன் மனசாட்சி குத்தப்பட்டு அழுதான். அப்போ கர்த்தர் திரும்பி பார்த்தாரான், பேதுருவே அவன் பார்க்குறாரு. அப்போ அவனும் கர்த்தரை பார்க்கறான். அந்த பைபிள் வசனம் இருக்கல, பேதுருவை கர்த்தர் பார்த்தார் இல்லையா? உடனே பேதுரும் ஆண்டவரை பார்த்து மனங்கசந்து அழுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் அவர் அதுதான் சொல்றாரு, நான் பாவத்தை அப்பயே மன்னிச்சிட்டேன். எப்பயே மன்னிச்சிட்டேன் சொல்லுங்க, எப்ப மன்னிச்சிட்டேன்? மனங்கசந்து அட லூசுகளா, உங்களை சொல்லல, நம்மளை பார்த்து சொல்லுவேன், அட லூசுகளா, நான் அப்பம்போது மன்னிக்கல. நான் பேதுருவை அழைக்கிறதுக்கு முன்னமே அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சு தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம வழி தப்பி போயிட்டோம், இப்படி வந்து நெல்லுப்போம், பயப்படா, திரும்ப வழி தப்பி சுற்றி வரலாம். அப்ப திரும்ப வழி தப்பி நம்ம போனாலும் அவருடைய அன்பு குறையவே குறையல. அல்லேலூயா. அவருடைய அன்பு மனசன்பு கிடையாது, அவருடைய அன்பு நிலையான அன்பு, அவருடைய அன்பு நித்திய அன்பு, அவர் அன்பு மாறக்கூடிய அன்பு. நம்ம பாவம் செஞ்ச உடனே அவரோட அன்பு மாறி நம்மளை போட்டு தள்ளுற அன்பு கிடையாது, அது மனுஷ அன்பு. போட்டு தள்ளுற அன்பு தள்ளிடும். அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பிலே குறைவில்லை, ஆனா நம்மகிட்ட தான் குறைகிறது, குறை இருக்கிறது. ஆனாலும் அந்த குறையை நிறைவேற்றுகிறார். அந்த பேதுரு என்ன செய்றாரு? அந்த நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவனை தேற்றுகிறார். பேதுருட்டு போய் சொல்லுங்க, நான் வீர்த்தமிழ் செய்தி நான் வருவேன், அங்கே போய் என்னைக்கு போய் சந்திப்பேன்னு சொல்லி, கலிலியாவை நான் சந்திப்பேன்னு சொல்லுங்க சொல்லி பேதுருக்கு பேசலாம். அப்ப எந்த ஆட்டுக்கு ஒரு பெசல் மருந்து தேவைப்படுது? அல்லது பலவீனமானதுக்கு, அன்பிலே அந்த விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு தான் தேவை. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு செய்தியாளர் டிவியில் கூட செல்போனில் கூட சொல்லுவாங்க. அந்த செய்தியாளர்மா ஒரு 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 மெய்ப்பன் படத்தில் ஏசப்பா ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? கீழே விடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்லிச்சு, எவ்வளவு சந்தோஷம் ஒரு மெய்ப்பன் கையில் ஆடு இருக்குதுன்னு. அந்த ஆட்டுக்குட்டியை போல கொடுத்து வச்சு ஆடா இருக்குன்னு உடனே அந்த பாஸ்டர் எடுத்து சொன்னாரா, அந்த ஆட்டுக்குட்டி பலவீனமான ஆட்டுக்குட்டி, விட்டா பாவத்துக்கு ஓடிடும், அதனால மெய்ப்பன் தூக்கி வச்சிருக்காரு. விட்டா அந்த ஆடு காணாம ஓடிடும். இந்த ஆட்டுக்கு சரியா போக தெரியாது, வழி தெரியாது. இந்த ஆடு பலவீனமானது. அந்த பக்கத்து கீழே இருக்கிற ஆட்டுக்குட்டி அது எங்கேயும் போகாது, மெய்ப்பன் பக்கத்திலே இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் சிலர் மேல அன்பு காட்டிக்கிட்டே இருப்பாரு, ஏன்னா அது பலவீனமான ஒரு ஆடு. அல்லேலூயா. பலவீனமான ஆடையும் ஆண்டவருக்கு தேவை, பலமுள்ள ஆடும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப மெய்ப்பன் தூக்கி பரப்ப ஒரு அன்பு காட்டுறாருன்னா, பரிவு காட்டுறாருன்னா, பாசம் காட்டுறார் தவறி போனவர்களுக்கும் நெருதப்பி நடந்தவர்களுக்கும். எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, ஆசாரியன் ஒரு மெய்ப்பன் எதற்காக அவர் அழைக்கப்பட்டார்னா, அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நெருதப்பி நெருதப்பி போனவர்களுக்கும். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் நியமிக்கப்படுகிறதே எதுக்காக நியமிக்கப்படுகிறான்? ஸ்தோத்திரத்தால சொல்லப்பட்டிருக்காரு. நெருதப்பி என்ன செய்யப்படுற வழிதப்பி போனவர்கள் 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5:1, தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெருதப்பி போனவர்களுக்கும் இரக்கத்தக்கவனாயிருக்கிறான். அல்லேலூயா. எப்படின்னா நெருதப்பி போனவர்கள், நெறினா நீதியின் பாதையிலிருந்து போனவர்கள், வழிதப்பி போனவர்கள். அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள், பலவீனமானவர்கள், அறியாதவர்களும், தேவனுடைய வழியை
அறியாதவர்களுக்கும் அவர் என்ன இறங்கத்தக்கவனா இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த மேய்ப்பனுடைய அன்பு, அப்ப இந்த மேய்ப்பன் பாருங்க, பேதுரு அதோட உடல் ஆண்டவர் பேதுரு என்ன செய்யறாரு, திரும்ப 12 கூட அவன் எழுந்து நிற்கிறான். அப்ப கூட என்ன செய்யறாங்க, எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. பேதுரு எழுந்து வல்லமையா அவங்க பிரசங்கம் பண்ணுறான். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீர்னு சொல்லி என்ன செய்யறான், பிரசங்கம் பண்றான். இந்த 11 பேரும் சட்டை எடுத்த, நீ உட்காரு, நீ ஏன் மறுதளிச்சு போயிட்ட. இப்ப நீங்களே சொல்லுங்க, பாஸ்டையா உங்கள்கிட்டயே நிறைய குறை, நீங்க உட்காருங்க பாஸ்டையா, நீங்க உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோமா. ஆனா தகுதி இல்லாதவன அவன் பேதுரு என்ன 3 தடவை மறுதளிச்சு போயிட்டான். அப்புறம் என்ன செஞ்சிட்டான், அப்புறம் பட்டி அடிச்சு போனான். அவனை கூப்பிட்டு வச்சு அவன் திரும்ப ஏற்றி பிரசங்கம் பண்றான். எப்படி தேவதாரி ஒரு அலையில சொல்லுவோமா, அலையிலா அலையிலா ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். இன்னும் சொல்லுவோம், அவன் பிரசங்கத்தை 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மன்னிப்பு பார்த்தீங்களா, அதாவது மன்னிப்பு பாருங்க, தேவனுடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து இப்ப யூதாசையும் மன்னிச்சார். யூதாசையும் மன்னிச்சு வந்திருக்கலாம் இருந்து, ஆனா போய் நாடு கொண்டு செத்துட்டான். அவன் பஸ் இதனே அப்படின்னு. ஆனா அவன் என்ன செஞ்சான், நாட்டுக்கிட்ட போய் செத்த. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கான் இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணாம டக்குன்னு போய் முடிவெடுத்துட்டான். அவ்வளோதான், எதுக்கு இயேசுவை மறந்துச்சிட்டோம், இயேசுவை காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு. அவன் திரும்ப வந்து ஆண்டவரே என்னை மன்னிக்கப்பா, இந்த என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நல்லா மன்னிச்சிருப்பார். அவனுக்காகவும் இந்த ரத்தம் சித்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ளே அப்படி தவறாம சரி ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த அன்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு. அல்லேலூயா. பேதுரு மேல ஆண்டவர் அன்பு காட்டினது போல நம்மளும் அப்படி அன்பு காட்டுறார். அவரும் இறங்குகிறார். அல்லேலூயா. மன்னிப்பிலே பூரணமான மன்னிப்பு கொடுத்து அவர் இறங்குகிறார். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். இப்ப அன்பு பார்ப்போம். இப்ப அன்பு என்னென்னலாம் செய்து அப்படின்னு கேட்டால், யோவான் 14ஆம் அதிகாரம் இந்த அன்பு காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 14:23 என்ன சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்வான்னு சொல்றார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், இப்ப நம்ம அன்பா இருந்தா நம்ம என்ன சொல்ல, வசனத்தை கை கொள்வோம். இப்ப ஆண்டவர் மேல நமக்கு அன்பு ஒரு ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்வான். என்னத்தை கை கொள்வான், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. கடவுளுடைய வார்த்தை. அப்ப என்ன செய்வோம், வசனத்தை தேடுவோம், வசனத்தின்படி கை கொள்வது. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். ஒரு அன்பா இருக்கிறா எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்றாரு. ஒரு நிறைய நம்ம யோவான் 15 அதிகாரத்தை படித்து பாருங்க. அடுத்த அதிகாரத்துல ஸ்தோத்திரம். அன்பா இருக்கிறவன் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்வான், என்னுடைய வசனங்களில் நிலைத்திருப்பான்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். 11 சொல்றாரு, என்னுடைய நீங்க 12 வாசிங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் இருக்கிறன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் பெரிய அன்பு ஒன்று இல்லைன்னு சொல்றாரு. இப்ப 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருப்ப நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், என்னுடைய கற்பனையை நீ கை கொண்டிருந்தால் சொல்றார். இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சரி, இங்க யோவான் 14:23 சொல்றார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான். அன்பு நானும் அவன் என்ன சொல்றாரு, அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, கொஞ்சம் பேச கொடுப்பான். அப்போ அவருக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். யாருக்குள்ள? 2 பேர் வராங்க. யார் சொல்லுங்க? பிதா, இயேசு குமாரன் வந்து அவர் நடுவிலே அவனுக்குள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. சொல்றாரு, வாசம் பண்ணுவோம்னா உள்ள வந்து பிதாவும் இயேசு வந்து நமக்குள்ள வந்து அப்படியே வாசம் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்றீங்களே, வீட்டுக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்றீங்க, புரியுதா? அப்போ நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார், நமக்குள்ள வந்து உலாவுகிறவார், நமக்குள்ள வந்து அப்படியே இடைப்படுவார், நமக்குள்ள வந்து அப்படியே வாசம் பண்ணுவார். அன்பாய் இருந்தார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தார், என் வசனத்தை கை கொண்டார், அவனுக்குள்ள நான் வந்து என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன், அவனுக்குள்ள வந்து தங்கி இருப்பேன், அவன் கூடவே இருப்பேன்னு சொல்றார் இல்லையா? உண்மையா போய் அப்ப பிதாவும் யார் வர்றாரு? பிதாவும் இயேசு. இப்ப வசனம் நம்ம இப்ப அன்பா இருக்கான்
நாம் எதை கண்டுபிடிக்கிறது? வசனத்தை கைக்கொள்ளும். சொல்லுங்க, வசனத்தை. வசனம்னா என்னது? கற்பனை. வசனமும் கற்பனை ஒண்ணுதான் இல்லையா? கற்பனைகள் தேவன் இப்படி நடக்கும். கட்டளைகள், கட்டளை, கற்பனை, வசனம், இதெல்லாம் மூன்றும் அண்ணன் தம்பி ஒன்றுக்கு ஒத்து போடுது. அப்ப இந்த வசன கற்பனைகள் ஆண்டவரோட சொன்ன வார்த்தையின்படி நடக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை கை கொள்ளுவான் அன்பா இருந்தால். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் நீ நினைத்திருப்பான்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். 3 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸ்தோத்திரம். நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்வானால் என்னில் அன்பா இருப்பான். இப்போ 15:10 என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல் நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்றாரு. என்னுடைய அன்பிலே என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப நிலைத்திருப்பீங்க. என்னுடைய அன்புக்குள்ள, என்னுடைய அன்பிலே. அல்லேலூயா. அன்பிலே, தெய்வ அன்பிலே. அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்புக்குள்ளவே நீங்க இருப்பீங்க. இப்போ அன்பான ஃபாதர், அப்போ ஒரு அன்பு, தெய்வ அன்பு, அந்த அன்புக்குள்ளவே நம்ம இருப்போம் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ வீட்டில் பிள்ளைகள், கணவன் மனைவி அல்லது என்ன செய்வோம், உலகத்தில் நம்ம இருக்கிற ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கணும்னு சொல்லுவோம். அன்பு இருக்கிற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? குறை சொல்ல மாட்டாங்க இல்லையா? இது விடுவிடுன்னு இதை பார்த்தாலே ஒரு சாமனை வச்சா குத்தம், இதை வச்சா குத்தம், இதை சொன்னா குத்தம், அதை சொன்னா குத்தம், இப்படி நடந்தா குத்தம், அப்படி நடந்தா குத்தம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? என்னடா இப்படி எரிஞ்சிருந்துன்னு சொல்லுவோம்ல. ஆனால் சில காரியங்கள் பைபிள் நம்ம செய்யறது நியாயம், நம்மளை என்ன செய்வது? பைபிள் நம்மளை சீர்படுத்துது. ஆனால் அந்த அன்பு வச்சவங்க என்ன செய்யப்படுறோம்? ஒரு விலை உயர்ந்த பொருளை கீழே போட்டாலும் பரவாயில்ல, வாங்கிக்கலாமா. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு டம்ளர் போட்டா கூட என்ன ஆகும்? ஐயோ, டம்ளரை போட்டே அப்படின்னு சண்டை வரும் வீட்டில் இல்லையா? அப்ப அன்பு இருந்தா என்ன ஆயிரும்? அன்பு இருந்தா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருந்தா அந்த வீடே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனா வசனத்தின்படி நடந்தார். அல்லேலூயா. வசனத்தின்படி கை கொண்டாள். அப்ப ஸ்தோத்திரம். என்ன செய்யப்படுறாங்கன்னா அந்த அன்பு நம்மளை சீர்படுத்துது. அதுக்கு அன்பு இருக்குன்னா நம்ம ஒழுங்கற்று தெரியக்கூடாது இல்லையா? ஒழுங்கற்று தெரியக்கூடாது. இப்ப நான் கக்கூசில் இருக்க டப்பா இருக்குது, அதை தூக்கி இங்க வைக்க ஃபுல் பெட் வைக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன செய்வீங்க? இல்லையா? பாஸ்டருக்கு என்ன செய்யல, கொஞ்சம் கூட புத்தி இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன செய்வீங்க? இப்படிலாம் மண்டல்தனமான காரியங்கள் போகுது, இதா இருக்கீங்கப்பா அப்படின்னு. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா சில நேரத்தில் ஒழுக்கம் வரும். அன்பு இருந்தா, இப்ப நான் சாப்பிட்டேன்னா தட்டை கழுவி மனைவிக்கிறப்ப உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது இல்லையா? அப்ப அவங்க துணியை துவைச்சு போட்டு போயிடுவாங்க. சிலருக்கு எடுத்து காய போடுவேன். புரியுதா? இது என்னத்தை காட்டுது? பாஸ்டர் நீங்க செய்யாதெல்லாம் 1000 இருக்குது, நீங்க செஞ்சவே சொல்லாதீங்க இல்லையா? காய போடும் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப மனைவிக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். வீட்டில் அன்பு இருந்தமா சின்ன பெரிய அவங்க செய்ய முடியாத வேலையை நம்ம செய்யறோம். அல்லேலூயா. உண்மையா பொய்யா இல்லையா? ஆமையா சகோதரர்கள் ஆமைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப சில நேரத்தில் என்ன செய்யணும்? அன்பு காட்டுறது டீ டம்ளர் முடிச்சுட்டு அங்கங்க வச்சிட முடியாது. அன்பு இருந்தா அதை கழுவி அப்பா சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. ஆனா என்ன இப்போ நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன், அப்படி டீயை குடிச்சிட்டு இப்படி வைக்கிறேன் வச்சுக்கிடுவோம் இல்லையா? டீயை குடிச்சிட்டு இப்படி வைக்கிறேன். அப்ப அதை விட்ட மனுஷன், விளங்காத மனுஷன் கட்டியால கல்யாணம் முடிச்சுட்டு இப்படி ஒரு டம்ளர் கூட ஒரு இங்க வைக்கணும், அங்க வைக்க, இப்படி கிடக்க அப்படி. நானே உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். நம்ம என்ன சொல்றோம்? நானே உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், ஏன்பா இங்க வச்சா என்ன பரவத்துக்கு வைக்க மாட்டேனாப்பா. அந்த அன்பு இருந்துச்சு, பரவாயில்லைங்க, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, டம்ளர் இங்கே வச்சா பரவாயில்லைங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? கட்சி தண்ணி வேணுமாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன வேணுங்க, அது வேணுமா, இது வேணுமாங்கன்னு சொல்லி மனைவி சிலருக்கு சிஸ்டர் காட்டுற பரிசனை என்னை உச்சி கொண்டு போயிடும். ஐயோ, இப்படிப்பட்ட மனைவி எனக்கு கிடைச்சதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா. அல்லேலூயா. அது அன்பு இருந்துச்சு, அந்த வீடே பரலோகமா இருக்கும். அல்லேலூயா. இப்படிதான் ஏசப்பா உங்க மேல அன்பா இருந்தாருன்னா உங்களை குட்டி பரலோகம் போல வச்சுக்கிடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ அன்பே தெரியாத மனுஷன் போல நீங்க இருக்கிறீங்க. உம்மன்றிருக்க எனக்கு கொஞ்சம் குடி தண்ணி கொடுப்பாப்பா. ஸ்தோத்திரம். எனக்கு 3-4 நாள் ஒரு வாரம் உடம்பு சரி, 4 நாள் இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அன்பே தெரியாத போல இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருத்தன் அன்பு காட்டுறதுக்கு வாலிப வயசுல நம்ம
நம்ம எப்படிலாம் மேக்கப் பண்ணி எப்படிலாம் நடந்து எப்படிலாம் செஞ்சு எப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தோம் உலகத்தில். ஆனால் இப்போ ஏசப்பாவுக்குள்ள வந்த ஒரு அன்பு தேவ அன்பு, அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருந்தால் அவருடைய அன்பு நம்மளை அப்படி குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கும். சரி ஸ்தோத்திரம். சரி, இப்போ என்னுடைய அன்பிலே என்ன சொல்ற, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை சொல்கிறேன். முதல் நம்மளுடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அவர்கள் நிலைத்திருப்போம். சொல்லுங்க, வாய் திறந்து வேகமா சொல்லுங்களேன், நிலைத்திருப்போம். அடுத்து என்ன செய்வோம்? அப்போ கனி கொடுப்போம். நம்ம என்ன செய்வோம்? மிகுந்த ஒரு கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. இப்ப அவன் நிலைத்திருப்பான்னு சொல்றாரு. என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பான், எப்பொழுதும் என்னுடைய அன்பிலே ஒரு நிலைத்திருப்பான். ஊர்தனன்னு ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும் அவருடைய அன்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு. மேல பாருங்க, 4ஆம் வசனம் 15 நாள்ல என்னை நிலைத்திருங்கள். நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால், அப்ப அவருடைய அன்புல நம்ம வசனத்தை கை கொண்டா அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். நாம் நிலைத்திருந்தால் என்னத்தை கொடுப்போம்? மிகுந்த கனிகளை கொடுப்போம். வாயத்தன் சொல்லுங்களேன், மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்மளை கனியற்றவர்களாய் இருக்க விடாது அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில பேர் கனி இல்லாத ஒரு மரம் போல இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே படிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும், செல்வாக்கு இருக்கும், ஆனால் நிறைய எல்லாமே இருக்கும், கனி இல்லாமல் இருக்கும். ஏன்டா வாழ்றோம் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ளேயும் அவங்க இருக்க மாட்டாங்க, உலகத்தையும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்க மாட்டாங்க, உலகத்தையும் நல்லா இருக்க மாட்டாங்க. கடைசி வெட்டுண்டு எரியுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் கனி மிகுந்த கனிகளை. நிலைத்திருக்கனா என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். சரி, வேகமா நான் போறேன். உங்களுக்கு நேரம் நிறைய உங்களுக்கு பாயிண்ட் எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் நிறைய வசனங்கள் கொடுத்திருக்காரு, அதை தியானிப்போம். பாருங்க ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய நம்ம அன்பு கூறுவதற்கு எப்படி கண்ட சகோதரனிடத்திலே நம்ம அன்பு கூறணும்னு சொல்ற பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 1 யோவான் 4 அதில் சொல்றாரு. 1 யோவான் 4 அதில் சொல்றாரு. நீங்க எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ஸ்தோத்திரம். 20 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை புகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் சொல்றாரு. கண்ட சகோதரனிடத்திலே எப்படி சொல்றாரு? முதல் கண்ட சகோதரனிடத்தை அன்பு காட்டணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இங்கே கவனம் கேளுங்க. ஒரு நம்மளுடைய தேசத்துல கேரளா மாநிலம் நினைக்கிறேன், அதுல ஒரு சகோதரி, ஒரு குடும்பம், ஒரு சகோதரன் கல்யாணம் முடிச்சு 2 பெண் குழந்தை இருக்குது. அவங்க அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மி. அந்த காலத்தில் பஞ்சங்கள்லாம் வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வருமானம் கம்மி. அதனால அந்த சகோதரனும் அந்த கணவன் மனைவி முடிவெடுத்தாங்க, நான் வெளிநாட்டுக்கு வேலை இல்லை, இங்கே வேலை இல்லாதனால வெளிநாட்டுக்கு சீனாவுக்கு வேலைக்கு போகிறேன், எப்படியாவது கொஞ்சம் கடனுடன் வாங்கி என்னை அனுப்பிவிடு, நான் அங்கே போய் வேலை பார்த்து உனக்கு மாதம் அனுப்புகிறேன், நம்ம வீடு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரும், கடனெல்லாம் அடைச்சிருவோம், இந்த பிள்ளைகளையும் நல்லா நம்ம வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த சகோதரி சரின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கணவனை வேலைக்கு அனுப்புறதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, கடனுடனே வாங்கி சீனாவுக்கு அனுப்பிட்டாங்க. சீனாவுக்கு அனுப்புனா அவர் வர முதல் மாதம் சம்பளம் அனுப்பிட்டார், 2ஆம் மாதம் சம்பளம் அனுப்பிட்டார், ஒரு 3-4 மாதம் அனுப்பிட்டு கடைசியில் ஒரு லெட்டரும் வரல. முதல் லெட்டர் வச்சு நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, லெட்டரும் வரல, அப்புறம் பணமும் வரல. இப்படி ஒரு 4-5 வருஷம் போயிடுச்சு, 5-6 வருஷம். அப்புறம் என்ன செய்யப்பட்ட கடைசியாக ஒரு லெட்டர் வந்துச்சான், நான் சீனாவுக்கு நீ அனுப்பினேன், ரொம்ப நன்றி, நான் இப்போ இங்கே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டேன், சீனா பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு நான் இங்கே இப்படி இருக்கிறேன், எனக்கு 2 பெண் பிள்ளை இருக்கிறாங்க இங்கேயும், அதனால் நீ மன்னிச்சது, நான் என்ன செய்வேன்னு தெரியல, அதனால் உனக்கு நான் அங்கே அனுப்ப முடியல, நானும் இங்கே என்ன செய்கிறேன், வேலையும் இங்கே அவ்வளோ அளவாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு, லெட்டர் எழுதி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப 15 வருஷமாக ரொம்ப நாளாக லெட்டரே வரலை. அப்புறம் 15 வருஷம் கழிச்சு, ஒரு 16 வருஷம் கழிச்சு ஒரு திரும்ப லெட்டர் வருது. என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன செஞ்சிட்டேன், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன்,
2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த சீனா பெண்மணியை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், இவ்வளோதையும் என்னால் சாப்பாடு போட முடியல, இந்த பிள்ளைகளையும் வச்சு என்னால் பார்க்க முடியல, எனக்கும் தீரா வியாதி வந்துருச்சு, இந்த கேன்சர் போல ஒரு வியாதி வந்து நான் சாக போகிறேன், 6 மாதத்தில் டாக்டர் செத்துருன்னு சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ எனக்கு உன்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். என்ன உதவினா, நாம் இந்தியா தேசத்துக்கு நான் இந்த பெண்மணியும் 2 பிள்ளைகளையும் நான் அனுப்புகிறேன், நீ ஏற்றுக்கிட்டு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை கொஞ்சம் வளர்த்து விடு அப்படின்னு சொல்லி உதவி கேட்டு எழுதுறாரு பாருங்கள். அப்போ அந்த சகோதரி அழுச்சேன், இல்லை என்னால் முடியாது, நான் இந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறதே தச்சு வேலை, இந்த தையல் தச்சு இந்த பார்த்து தான் நான் வளர்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் எப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இது பதிலெட்டு எழுது. ஆனாலும் வேறு வழி இல்லைன்னா இந்த 2 பிள்ளைகளையும் அங்கே இருக்கிற மனைவியை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி எழுது. அதே போல் எழுதுனா கொஞ்ச நாள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவர் மறிச்சிட்டார். மறித்த உடனே அந்த சீன பெண்மணிக்கும் அந்த விலாசம் மட்டும் எழுதி கேரளாவில் இந்த இடத்துல, ஊரில் இந்த இடத்துல போய் அந்த வெனேசியன் விலாசத்தில் அவங்க திரும்ப லெட்டர் வருது, நான் அவர் மறிச்சிட்டே மறிக்க போகிறேன், அந்த நிலைமையில் இருக்கிறேன், நீ ஏற்றுக்கொண்டு சொல்லி இந்த ஆர்டர் விலாசத்தை கொடுத்து ஒரு எங்கள் சீனாவிலே மறிச்சிட்டாரு. அந்த பெண்மணியும் 2 கும்பல் பிள்ளையும் இங்கே வர்றாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க, கேரளாவுக்கு வர்றாங்க. இந்த சகோதரி கூட்டி கொண்டு போய் அந்த பெண்மணிக்கும் சாப்பாடு போட்டு அந்த 2 பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் வளர்த்து அந்த 2 சகோதரிகளும் இந்த 4 பெண் பிள்ளைகளையும் மிஷனரிகளாக வளர்த்தாங்க. எப்படி கதை மாறி பார்த்தீங்களா? நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த ரட்சிக்கப்பட்ட வச்சு மிஷனரிகளை வளர்த்து ஒரு தூதர் ஒரு பத்திரிகையை வெளியிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அன்பு, ஒரு ஒரு தேவ அன்பு. என்ன அன்பு? தேவ அன்பு அவங்களை மாத்துது. தேவ அன்பு நம்மள நினைச்சாலும் பாய்ப்பாயில போன அங்கே ஒரு பெண்மணியை கட்டினேன், அங்கே நீ என் சாபம் தான் அவனை அங்கே கொள்ளுது அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஆனால் பாருங்க, அந்த சகோதரி ஒரு அன்பு, தேவ அன்பு, தனக்கு துரோகம் செஞ்ச கணவனையும் மன்னிக்கிற ஒரு அன்பு, மன்னிக்கிற அன்பு, மன்னிச்சு அந்த அன்பு என்ன செய்யுது, இழுத்து கொண்டு வருது. அல்லேலூயா. ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். ஒரு அமெரிக்காவில் தன்னோட சொந்த மகனை ஒரு ரவுடி இனசிட்டான், கொண்டுட்டான். ரசிக்கப்பட்டவருடைய மகன். அவரும் என்ன செஞ்சாரு, தன் மகனை கொண்டவனை மன்னிக்கணும், பயக்கிறவன்கிட்ட அன்பு காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இவர் ஜெயிலுக்கு போய் அந்த மகனுக்கு பிறந்த நாள் அப்போ அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு, இனிப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்து காமிச்சாராம். அவர் சொன்னாராம், ஏயா உங்கள் மகனை நான் கொண்டுட்டேன், நீங்கள் வந்து என்னையே அப்படி விசாரிக்கிறீங்க, திரும்ப எனக்கு ரொம்ப கொள்றீங்களே, அன்பு காட்டி கொள்றீங்களே, என்ன எதுக்காக இப்படி என்னை விசாரிக்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்குறான். இப்போ சொன்னாராம், பைபிளில் ஏசா சொல்லியிருக்காரு, தீமை செஞ்சவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், என்ன செய்யுங்க, இப்படி அன்பு காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா. அந்த அன்பை உனக்கு காட்டுறேன், நீ ரசிக்கப்படணும், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தன் மகனை கொண்டவனுக்கு அன்பு காட்டி அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவனை மாத்துறாரு. வைரலாச்சு. பெரிய அமெரிக்கா முழுவதும் அது பெரிய ஒரு சாட்சியாக மாறிச்சு. அந்த புக்கு நம்ம ஊருக்கும் வந்துச்சு. இப்படி 7 சாட்சிகளில் ஒரு முக்கியமான பெரிய சாட்சி. அவரை வேல்டு அந்த உலக அமைப்பில் அவரை பாராட்டினாங்க, அந்த தகப்பனாங்க. அல்லேலூயா. ஒரு விசுவாசி. அப்போ போய் இவர் நேரடியாக அங்கே இருக்கிற மைதான் அந்த அமைச்சர்கிட்ட போய், அங்கே இருக்கிற பிரதமர் சொல்லுவாங்க, அங்கே போய் அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்து, இந்த மாதிரி இவன் திருந்திட்டான், இவனை விடுதலையாக்குங்க, இவன் என் மகனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவனுக்கு நான் என்ன செய்ய ஜாமீன் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லா வசதியும் விடுதலையாளருக்கு எல்லாமே கொடுத்து கடைசி சொத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்து அவன் முழுவதும் மாற்றினார். அவர் அழியில சொல்லும் அல்லேலூயா. அந்த தேவ அன்பு பாருங்க, தேவ அன்பு. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தில் கூட பிறரை மன்னிக்க மாட்டோம். சிலர் ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம என்ன செஞ்சிடும், அவங்களை திட்டி தீர்த்திடும், அவங்கள ரொம்ப கொடுமையாக நடத்திடுறோம். நம்ம கிறிஸ்தவங்க நம்ம சொல்கிறோம், நம்மகிட்ட தான் அன்பு இல்லை, உலகத்தாண்ட கூட அன்பு இருக்குது. நம்ம அந்த நிலைமைக்கு மாறிடுறோம். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கன்னு சொன்னார், பயக்கிறவர்களை சிறையுங்கன்னு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிறையுங்கன்னு ஆண்டு சொன்னார் இல்லையா? அப்புறம் என்ன செய்றாரு, பொல்லாத துரோகிகளுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் உங்கள் பரமபிதா மலையையும் சூரியனையும் வர்ஷிக்க பண்ணுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, பூரண சற்புணராக இருந்து துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கன்னு சொன்னார். மத்திய மலை பிரசனம்
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நன்மை செய்ய மாட்டோம். நம்ம பதில் எப்படா கொடுப்போம் எப்படி இருக்கிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். நமக்குள்ள அந்த பலவீனங்கள், நமக்குள்ள அந்த கசப்பு தன்மை, நமக்குள்ள மனவேதனைகள் நம்மளை வேதனைப்படுத்துது. நம்ம மன்னிக்காதனால அந்த மனவேதனை நம்மளை காயப்படுத்துது. ஏற்கனவே காயப்பட்டோம், திரும்ப அந்த மனுஷனாலே காயப்பட்டுட்டோம், திரும்ப அந்த மனுஷனை மன்னிக்காதனால திரும்ப காயத்தின் மேல காயம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தர் நம்மளை அடிச்சுட்டான் போயிட்டான், மறந்துட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி மறந்துட்டு இல்லை அவனை ஏதோ கேட்காம போயிட்டான்னு சொல்லுவான். ஆனால் நான் மனசுக்குள்ள வச்சுட்டு அவன் அடிச்சுட்டான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ அடிச்சுட்டான் 15 வருஷமா நினைக்கிறோம். அதனால அவன் என்ன செஞ்சான், அவன் அடிச்சுட்டு மறந்து போயிட்டான். அவன் எத்தனையோ பேர் அடிச்சிருக்கான், அவன் போயிட்டான். அவன் ஒரு ஆள் அடிச்சான்டா, நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்டு கூட போயிருப்பான், மன்னிப்பு கேட்காம போயிருப்பான், அவனுக்கு வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் 15 என்னைக்கோ ஒரு நாள் அவன் அடிச்சடி 15 வருஷமா நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மன்னிக்காத எப்படி பெரிய ஒரு பாவத்தை உண்டு பண்ணது பார்த்தீங்களா, காயத்தை. அந்த அன்பு நமக்குள்ளே பூரணமான அன்பு ஊற்றப்பட நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நன்மை செய்யும் அன்பு நம்முடைய காயத்தை ஆற்றும், தீராத வியாதியை குணப்படுத்தும். அல்லேலூயா. தீராத வியாதியும் இல்ல கேன்சரை உண்டு பண்ணிடும். பாலியாச்சோ சர்ச்சுக்கு ஒரு அம்மா உள்ளே வந்தாமா, என்னம்மா இப்படி நாளுக்கு நாள் ஒரு ஜோ பண்றீங்க, சர்ச்சுக்கு வரீங்க இல்லையா, என்னுடைய என்னதான் கேட்கும் கடைசியில் சொல்லிச்சு அந்த அம்மா, என் கணவரை மன்னிக்க முடியல. உன் கணவர் என்ன செஞ்சாங்கட்டா, நான் நல்லா வாத்தியார் வேலை பார்க்கணும், நல்லா சம்பாத்தியம் வந்துச்சு, என் கணவர் நல்லா வாங்கி சாப்பிட்டாரு, எனக்கு உடம்பு சரியில்லாம என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட்டிட்டு போயிட்டாரு, அதான் என்னை அவர் மேல கசந்து எனக்கு இப்படி வியாதி வந்துருச்சு, மன்னிங்கண்ணா. என்ன சொன்னாரு, மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி அப்புறம் அந்த அம்மா ரிலீஃப் கொடுத்து அப்புறம் அந்த அம்மா தெரிஞ்சு ஒரு அடியில இப்படி பசங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களா? அப்ப பாருங்க, கடவுள் அன்பு இப்படி நம்மளை மாத்த நினைக்குது. சரி, இப்ப அன்புக்கு நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. அன்புக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல்ல கடனாளிகளா இருக்கிறோம். ஒரு 7 காரியங்கள் பார்ப்போம். அன்புல நம்ம என்னென்ன செய்யறோம் பாருங்க. அன்பு நம்மளை ஒரு கடனாளியாவே மாத்தி வச்சிருக்கு. 4:11 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11-12. நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கு. தண்ணி ஊத்துங்க பார்க்கணும். அப்ப கடனாளிகளா இருக்கிறோம் சொல்ற. நம்ம கடன்காரர்கள். எதுல கடன்காரர்கள்? அன்பு கூறுவதே கடன்காரர்கள் தான் தலைவா தான். அப்ப ஸ்தோத்திரம். என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப அன்பு கூற நம்ம என்ன செய்யறோம்? இந்த சமாரியனே அன்றி வேறொருவரும் எனக்கு உதவி செய்ய வரல, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சரி, அப்ப பாருங்க, நம்ம அன்பு கூற கடனாளி. எதுல அன்பு கூற? அன்பிலே. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவதற்கு கடனாளிகள், கடன்காரர்களாகி. அல்லேலூயா. சரி, அன்பு கூர்ந்தால் அப்படி என்ன செய்வோம்? அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்க, பூரணம் அடைகிறோம். ஸ்தோத்திரம். அதே நம்ம அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ. ஸ்தோத்திரம். 2வதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூரணப்படும். 12ஆம் வசனம், தேவன் ஒருவர் ஒரு காலும் நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் சொல்றார். அன்பு நமக்கு இருந்துச்சுன்னா, அன்புல நம்ம கடனாளி. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடன் பட்டிருக்கிறோம்பா, ஒருத்தரையும் கடன் படலன்னு சொல்லவே முடியாது. என்னது கடன் பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. அன்புல கடன். 2வது பாயிண்ட் எதுல? பூரணப்படுத்துது. நம்முடைய அன்பு நம்மள என்ன செய்யப்பட்டிருக்குது? அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். பாருங்க, என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். 2வது பாயிண்ட் என்ன சொன்ன? நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள். நம்ம அன்பு கூர்ந்தா என்ன நமக்கு என்ன நடக்குது? தேவனே நமக்கு நிலைச்சி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 10 பேருக்கு ஆகாரம் போட வேண்டியதில்லை, 50 பேருக்கு நீங்க இது செய்ய வேண்டியதில்லை. முதல் ஆண்டவர் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறார். காலை இருக்குதா உங்களுக்கு? என்ன இருக்கிறாரு? நிலைத்திருக்கிறார். நிலையா உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். தேவன் நிலைத்து இருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படுது. அன்பு என்ன செய்யுது? பூரணப்படுத்துது நம்மள. அவருடைய அன்பு பூரணமான அன்பு. அல்லேலூயா. சுத்தம் பிடிக்கான அன்பு. எப்படி என்ன சொல்றோம்? பிடிக்காத
எனக்கு குடுறான் அப்படின்னு சொல்றோம். எப்படி போறாங்க? ஒரு 12 பிஸ்கட்டை கொடுத்துட்டு முட்டைக்கான எனக்கு குடுறான் அப்படின்னு சொல்றோம்ல இல்லையா? இப்போ ஜெஃப்ரி பார்த்து அவங்க அம்மா 12 பிஸ்கட் கொடுத்துட்டு முட்டைக்கான எனக்கு குடுறான், கொடுக்க மாட்டேன். அதே ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தோம், அப்பாடி என் மகன் பார்த்து நீங்க ஒரு பிஸ்கட் எனக்கு கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா எழுது இல்லையா? எத்தனை பிஸ்கட் கொடுத்த பிறகு, ஒரு பாக்கெட் கொடுத்த பிறகு ஒரு பிஸ்கட் எடுத்து பிள்ளை நம்ம கொடுத்துருச்சா அப்படி. ஆனா ஆண்டவர் காட்டுற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய அன்பு எப்படி சொல்ல, அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். கையை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுவோம், ஆண்டவரே அன்பு இடத்துல என்ன இருக்கு? பூரணப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை கேட்டு வசனம் நம்ம அப்படியே துள்ளி குதிக்க பண்ணணும். வசனம் நம்மளை அப்படியே அழுக பண்ணணும். வசனம் நம்மளை நொறுக்கணும். வசனம் நம்மளை அப்படியே நம்மளை குதூகலம் வைக்கணும். வசனம் நம்மளை பலப்படுத்தணும். அப்படி சொங்கி போன மங்கி போன அப்படியே சோரமானவர்கள் போல உட்காரக்கூடாது. வசனத்தை கேட்கும் பொழுது அதை நான் உட்கொண்டேன், அது எனக்கு என்ன செய்திருக்கிறது? வாய்க்கு தேனை போல் இருந்தது, வயிற்றுக்கு என்ன செய்யப்படுறது? எனக்கு நல்ல பலனுள்ள ஒரு ஆகார சக்தி, அது எரிகிற அக்னி போல எனக்கு உரிப்பட்டது. அல்லேலூயா. வசனமுடைய வார்த்தை எனக்கு ஜீவ வழின்னு சொல்றார். வசனம் எனக்கு ஒரு பலன் அக்னியை போல இருக்கு, சம்பட்டியை போல இருக்குன்னு சொல்றார். அல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்கு அப்படியே பூரணமா இருக்கு. அல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து. சரி, அடுத்து பாருங்க, வேகமா பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப 4வது வசனம் அவருடைய அன்பும், அப்புறம் சி எடுத்துக்கணும். பாருங்க, சினா ஏபி, முதல் ஏ கடன், 2வது பி வந்து பூரணம், அப்புறம் சி வந்து என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது பண்ணது. அப்புறம் டி அப்புறம் என்ன செய்யுது? பொய்யனாக்க அவன் உண்மையுள்ளவனா மாத்து. அல்லேலூயா. 13 பாருங்க. ஸ்தோத்திரம். 13 சொல்லப்பட, நான் அவர் தம்முடைய அன்பில் நமக்கு தந்தரினால் நாம் அவரின் நிலைத்திருக்க அறிந்திருக்கிறோம். இது இப்ப சி 3வது நான் சொல்றேன் பாரு. நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எப்படி? இப்ப நம்ம அவருக்கும் நிலைச்சிருக்கிறார், நம்ம அவருக்கும் நிலைத்திருக்கிறோம் என்பதை எதுனா நீங்க அறிவீங்க. அப்ப அந்த அறிவு அதே இது பாருங்க, அதுல சொல்றாரு பாருங்க, நீங்க எடுத்துக்கிட்டு வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம், அதே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 1 யோவான் 3:20 அழகு சொல்லிருக்கு. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து அறிந்திருக்கிறார். அப்போ அதுக்கு மேல பாருங்க 19, இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, நாம் யாருக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாமே அப்படின்னு சொல்றார். நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். ஒரு 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 டெஸ்டிஃபை சொல்றார், ஒரு சாட்சியா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன செய்யறேன், நான் வந்து இப்ப வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் மாறிக்கிறது. என்ன பார்த்தா கையை பார்த்தா தெரியல வெள்ளையா இருக்குது, பார்த்தா நீங்க பார்த்தா வெள்ளையா தெரியலையான்னு சொல்றீங்க இல்லையா? இல்லையா? நிச்சயப்படுத்தி கொள்கிறோமே அப்படின்னு சொல்றோம். இது நிச்சயப்படுத்தி கொள்கிறோமே. இப்ப நம்ம அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேங்கிறத நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம வந்து நிச்சயப்படுத்தி கொள்ளணும். நான் அவருக்குள்ள இருக்கிறேன், நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவேன், நான் அவருடைய பிள்ளை அப்படி. நம்ம எதனால நம்ம நிச்சயப்படுத்தி கொள்றது? அவருடைய அன்பு நம்மளை நிச்சயப்படுத்து. அறிந்திருக்கிறோமே சொல்லுங்க, அறிந்திருக்கிறோமே. வாயத்தம் சொல்லுங்க, அறிந்திருக்கிறோமே. சும்மா வந்தே போனேன், சர்ச்சுக்கு வந்தே போனேன், என்னடா காதல இருந்துச்சு நுழைச்சு சார், அந்த வாழ் மட்டும் நுழையல சார் அப்படிங்கிறது இல்லாம, இந்த என்ன செஞ்சு நான் வந்தேன், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, நித்திய ஜீவனுக்கு போவேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சாத்தா வந்து நைட் நேரத்துல உங்களை தொந்தரப்படுத்தலாம். இயேசுவின் ரத்தம் செய்து சாத்தான விரட்டுவீங்க. அல்லேலூயா. நான் ஏசப்பாவுக்குள்ள இருக்கிறேன், ஏன்னா அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறது. அதை அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க, அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க மதியானம் போய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடல அப்படிங்கிறது என்ன பிடிக்கும்? நல்லா சாப்பிட்டீங்க, அப்ப சாப்பிட்டேன் எடுத்துட்டு. நான் சிலருக்கு தெரிய மாட்டேன், ஏசப்பாவுக்குள்ள இருக்குனா இல்லையா, பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனா என்கிற குழப்பமா இருக்கு பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுங்க, அப்படிதானே இருக்கும். பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? நீ எது பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரியுது, சர்ச்சுக்கு வர்ற. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் 4 பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு. அப்படி 4 பேரை வச்சு இப்போ இங்கே இப்போ ஊழியர் மீட்டிங்லன்னு சொல்கிறாரு. இங்கே வந்திருக்க ஊழியர்கள் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு தெரியாது. எப்படி 4 டிக்கெட் 5 டிக்கெட் தான் போகணும்னு சொல்கிறாரு. அது எதுக்கு? அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் ஒன்றும்
கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, என்னுடைய ஆடுகள் நான் பரலோகத்துக்கு போறேன் நிச்சயத்தோடு தான் நான் இங்க வர்றேன். அல்லேலூயா. குழப்பக்கூடாது. நம்ம டிவியில செல்போன்லாம் மெசேஜ் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனா, ஆண்டவரே பரலோகத்துக்கு நிச்சயம் போவேன். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிஞ்சு நீங்க இருக்கணும். முதல் நான் என்ன அறிஞ்சிருக்கணும் சொல்லுங்கப்பா. நான் அறிஞ்சிருக்கணும். நான் பரலோகத்துக்கும் நான் நீங்க வந்து கேட்க பாஸ்டர் எல்லாரும் பரலோகத்துக்கும் நான் சொல்றேன் நானே பரலோகத்துக்கு போகணும் போகலையோ அப்படின்னு நீங்க என்ன இவரே பரலோகத்துக்கு போகணும் அப்படி சொன்ன நீங்க இப்படிப்பட்டு வர முடியுமா சொல்லுங்க? இல்லையா? இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் சொல்லுது அல்லது நீங்க இது போறீங்க, அப்ப நானே போனேன் போய் சேரணும் சேர மாட்டேன்னு. ஆனா நம்ம அதான் ஆண்டு சொல்றாரு, அறிந்திருப்பீர்கள் சொல்றாரு, அறிந்து கொள்வீர்கள் சொல்றாரு. நான் நிச்சயமாய் நான் பரலோகத்துக்கு போவேன், நித்தியமான ஆண்டவருடைய பிள்ளை, நான் நித்தியமா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருப்பார். எதனால? நினைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருந்தனால. என் அன்பிலே தேவ அன்பு எனக்கு இருக்கிறது. நான் அன்பு காட்டுறேன். அல்லேலூயா. அன்பு நமக்கு இப்படி வேலை பார்க்குது. அன்பு நம்மளை நிச்சயப்படுத்துது. குற்றவாளி நியாயம் இருக்குது, சுயநீதி வந்து நீ செஞ்சிட்டாங்க. அப்ப இந்த அன்பு நம்மளை பூரணப்படுத்துது. நீ பரலோகத்துக்கு போவ நிச்சயமா. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிறத எது உறுதிப்படுத்துது? அன்பு. அறிந்திருக்கிறீர்கள். சிலருக்கு அந்த இதே நம்ம பாஸ் ஆகலையோ அப்படின்னு இருக்கக்கூடாது. நிச்சயம் நல்லா 90 மார்க் வாங்குறேன் படிச்சேன் நிச்சயம் அவன் வந்து பெயிலாகணுங்கிற சந்தேகம் அவனுக்கு வராது. எப்படி 90, 95, 98 வந்துடும், 100 கூட வந்துடும், 100, 120 படிச்சு போறேன், நீங்க செட்டம் எடுத்தாலும் எடுத்துருவேன் அப்படி யோசனை. இவன் என்ன செய்வான்? படிக்கல நம்ம பெயிலானாலும் என்னடா பாஸ் ஆனாலும் என்னடா அப்படி போட்டு போயிடும். எழுதாட்டாடா சொல்லணும்னா சொல்ல மாட்டான். அப்ப நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஏன் சில நேரத்தில் ஆண்டவருக்குள்ள நீங்க அந்த வளராம இருக்கிற காரணம்னா, நான் பரலோகத்துக்கு போவானோ போக மாட்டேனோ, நான் இங்கே ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன பரலோகத்துக்கு போவேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு இல்லாத நடக்கும். பிசாசம் அறிவை மட்டும் கட் பண்ணி விட்டுருவான். எந்த அறிவை கட் பண்ணிடுவான்? ஆவிக்குரிய அறிவை கட் பண்ணிட்டு மாம்ச அறிவை வச்சிருவான். அப்ப அதான் சொல்றாரு, அறிந்திருக்கிறீர்களே, நிலைத்திருக்கிறீர்கள் என்பது அறிந்திருக்கு. அவர் நான் எனக்குள் நிலைத்திருக்கிறார். சரி பாருங்க, கொஞ்சம் இது போதனையான பிரசங்கப்பா, நிலைத்திருப்பார். இன்னும் அடுத்து பாயிண்ட் பாருங்க, வேகமா போறேன். 4:13 அடுத்தது பொய்யன் என்று பாருங்க, 20 வசனத்துல வாசிங்க. அதே 4:20 பொய்யனுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுது? மெய்யன், உண்மை. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லி பகைத்தான் பொய்யன். அப்ப நேசிச்சா உண்மையான சகோதரன். சரி சோதரன் 6வது நம்ம பார்ப்போம். சரி சீக்கிரம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒளியிலே நடப்போம், ஒளியிலே இருப்போம் சொல்ற. ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரனை இருளிலே இருக்கிறோம். ஒளியிலே நம்ம நடப்போம். எதிலே நடப்போம்? வாயத்தலங்களை சீக்கிரமா. ஒளியிலே வெளிச்சத்திலே நடப்போம். நம்ம பாதை முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். வெளிச்சமா இருக்கணுமா? துருப்பிரதேசத்தை நடந்துருவோமோ, சரியத்தை விட்டு விலகி போயிடுவோமோ, நம்ம இப்படி நடக்கிறோம் அப்படின்னு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அங்கே போவங்க யோவான் எழுதுறாரு, நம்ம பயந்து இருக்கணும் ஆண்டவருக்கு. ஆனா யோவான் எழுதுன்னு சொன்னார், வெளிச்சத்திலே நடக்கிறோம். எதில் நடக்கிறான்? வெளிச்சத்திலே நடக்கிறான். அப்ப அன்பு இருந்துச்சுன்னா நீங்க வெளிச்சத்தில் நடக்கணும். தேவனிடத்தில் அன்பு, மனிதனிடத்தில் அன்பு, சகோதரிடத்தில் அன்பு, நம்ம பார்க்குற அன்பு இருந்துச்சுன்னா, அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வெளிச்சத்தில் நடத்திருப்போம். இன்னும் சொல்றாரு பாருங்க, நீங்க ஒளியிலே நிலை கொண்டிருப்பீர்கள் சொல்றாரு. 6 சொல்றாரு, இடர் உங்களுக்கு இருக்காது. ஒளியிலே நீங்க நிலைத்திருப்பீர்கள் சொல்றாரு. ஒளி வெளிச்சமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, இடர்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. என்ன வராது? இடரலே வராதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இடரல் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இடறி போக மாட்டீங்க ஆண்டு சொன்னார். ஒரு சூரியனுக்கு வெளிச்சத்துக்கு ஒளிக்கு 12 மணி நேரம், இருளுக்கு 12 மணி நேரம். ஒருவன் ஒளி இல்லாதனால் அவன் இருளில் நடக்கிறவன் இடருமான்னு சொன்னார். அப்போ ஒளி தேவைப்படும் சொன்னார். இப்போ ஒளியே நமக்குள்ளே அன்பு இருந்துச்சுன்னா ஒளி இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்துச்சுன்னா அன்பு இருந்துச்சுன்னா ஒளி இருந்து உங்க வாழ்க்கையில அந்த பாருங்க, ஒருவருடைய சரீரம் கெட்டு போயிடுச்சு. ஆண்டு சொல்றல மத்தையில
ஒருவனுடைய சரீரம் வெளிச்சமாக இருந்தால், ஒருவனுடைய கண் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. கண்ணான ஒளியை போல இருக்குது, சரீரம் முழுவதும் சுகமாக இருக்கும். ஒருவனுடைய கண்ணு சரியில்லைன்னா சரீரம் முழுவதும் பலவீனமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய பார்வை சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ அன்பு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, ஒளியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் வாழ்றேன், ஏன் தான் வாழ்றேன்னாங்க, சீக்கிரம் சாகணும், செத்து போனால் நலமா இருக்கும். சில அன்பு மகள் பிள்ளைகளும் சொல்லுவாங்க, சிலரும் அப்படிக்கா சொன்னாங்க, ஆக்சிடென்ட் ஆகி மூளை செத்தா எப்படி இருக்கும், அப்படியா போய் தொலைறேன், சரி போற வழியில நான் செத்து போயிட்டு திரும்ப வரா போனா என்ன இருக்கும் அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா வெளிச்சம் இல்லை. என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாதனால நம்ம பேசுறோம். நான் செத்து போனா அப்பயே எங்க அம்மா என்ன கொண்டு போய் செத்து போயிருந்தா நலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் வெளிச்சம் இல்லை? உன் வாழ்க்கை குறித்து உனக்குள்ள வெளிச்சம் இல்லை, அதனால தான் நம்மளை பேச வைக்குது. நமக்குள்ள இருளானது என்ன செய்யுது? நம்மளை இப்படி பேச வைக்கிறது. எது இல்லை? தேவ அன்பு பூரணப்படாது. என்ன அன்பு? பூரணப்படாதனால நம்மளை மாற்றி பேச வைக்குது. நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்ததே எனக்கு புரியல, ஏன்னா நீ ஏன்டா பிறந்தன்னு சொல்லி ராஜேஷ் மானம் பார்த்து கேட்கறான்னு கேட்பானா? ராஜேஷ் பைக் படிக்கிறான் அப்படி கேட்க மாட்டான் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு லட்சியத்தோடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுவோம், நம்ம ஆண்டவர் ஒரு தேவ திட்டத்தோடு உண்டு பண்ணியிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, என்னை ஒவ்வொருவரையும் தேவ திட்டத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. வாயத்தரும் சொல்லுங்களேன், தேவ திட்டத்தோடு. இப்ப வெளிச்சம் உள்ளவன் இப்படி சொல்லுவான், என்னை குறித்து ஆண்டவர் தேவ திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு தேவ சித்தம் வச்சிருக்கிறாரு, ஏன்னா என்னை குறித்து தேவன் ஒரு வழிநடத்தல் வச்சிருக்கிறாரு, நான் பிறந்தது ஒரு தேவ திட்டம் அப்படி அவன் சொல்லுவான். வெளிச்சத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், இருளில் இருக்கிறவன் சொல்லுவான், நான் செத்தா தேவையில்லை, நான் ஏன் நான் எகிப்துக்கு திரும்பட்டுன்னு சொன்னாங்களே, ஏன் எகிப்தில கடல் இல்லைன்னா இங்கே குறைக்க கொண்டு வந்து அது மோசையை பார்த்து கேட்டாங்களே. சிலர் அப்படி கேட்போம், இருளிலே நடக்கும் பொழுது. ஆனால் ஒளி அவன் கூட தான் வருது, ஜீவ கண்மலை. ஆனாலும் நம்ம அப்படிதான் பேசுவோம், ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது? அன்பு இல்லை, இருள். சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இருள் அந்த அன்பு இல்லாதவன் பாருங்க சொல்றாரு, நிலை கொண்டு இருக்க இடர்கள் 11 சொல்றாரு, அவன் குருடனா இருக்கிறான். 11 தன் சகோதரனை பயிக்கிறவன் இருளில் இருந்து இருநடக்கு, இருளானது அவன் கண்களை போகவிட விட்டது என்று அறியா. அப்ப இருள்ல அவன் நடந்துகிட்டே இருக்கிறான், இருள்ல நடக்கிறான், போகும் பாதை அறியாது இருக்கிறான். இப்ப நம்ம சத்தியத்திலே நடக்கும் பொழுது சத்தியம் நம்மளை நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா. அதே பாருங்க 1 யோவான் 2:28 சொல்றார், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை தருவேன், நித்திய ஜீவன் நமக்குள் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. சரி பாருங்க, அதே நேரத்தில் அன்பு கூறாதவன். இப்ப நம்ம ஒரு 7 காரியங்கள் பார்த்தோம். முதல் என்ன செய்யறோம் சொல்லுங்க? கடனாளியா இருக்கிறோம். அன்பு கூற கடனாளி. எது? கடனே இல்லைங்க, எனக்கு அன்புல கடனே இல்லைன்னு சொன்னீங்க, நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? ஏதோ வஞ்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவருக்கொருவர் என்ன செய்ய, நம்ம கடனாளிகளாகவே இருக்கிறோம். பவுல் சொல்றார், நான் யூதருக்கு கடனாளியாக இருக்கிறேன், ரோமருக்கு கடனாளியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த சுவிசேஷத்தை நான் சொல்றதுக்கு கடனாளி. நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா நான் ஒரு கடனாளி இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க ஒரு கடனாளி. சபாசி சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க ஒரு கடனாளி. மதுரைக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க ஒரு கடனாளி. ஒரு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க ஒரு கடனாளி. ஆளி என்ன ஆளி? கடனாளி. கடனாளி. சரி, இப்ப அன்பினால அன்பு கூறவும் கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் பூரணப்படுத்துது. நம்முடைய அன்பு பூரணத்தை கொண்டு வருது. 3வது நம்ம நிலைத்திருக்க பண்றாரு. நம்ம நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம், நிலைச்சியே நிற்கிறோம், அவருக்குள்ள நிலைச்சு நிற்கிறோம், அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். 4வது ஸ்தோத்திரம் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். 5வது ஒளியிலே இருக்கிறோம். அல்லேலூயா. 6வது இடர்கள் ஒன்றுமில்லை. 7வது நித்திய ஜீவனில் இருக்கிறோம், சத்தியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பொய்யனுக்கு பதில் சத்தியமா. அல்லேலூயா. இவன் சகோதரனை பயிக்கிறவன் என்ன சொன்னாரு? பொய்யன்னு சொல்றாரு. சரி, எந்த சகோதரனுங்க? நீங்க வேற சகோதரர், எந்த சகோதரன்? கண்ட சகோதரன், சர்ச்சைக்கு வர சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், உடன்பிறவா சகோதரன், ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல சகோதரன், சகோதரி, தாய் தகப்பன், பாஸ்டர், விசுவாசிகள்,
எல்லாரும் நமக்கு ஒரு சகோதரர். அவர் அல்லேலூயா. காண்கிற எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும். அல்லேலூயா. சரி, எப்படி அன்பு காட்டணும் அதை சொல்றாரு பாருங்க. அதை ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுட்டார். எப்படி அன்பு காட்ட சொல்றாரு? அதே இப்ப 1